மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மத்தி மீனை எங்கள் ஊர் சைடு சூட மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அடுப்பை நல்லா சாணம் போட்டு மொழுகி கோலம்லாம் போட்டு ரெடியாக வச்சுட்டாங்க. அடுப்பு காஞ்சதும் விறகை பற்ற வச்சுட்டு சட்டி வச்சாங்க. சட்டி நல்லா காஞ்சதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அது கூட வெந்தயம் சேர்த்து வெந்தயம் பொன்னிறமாக ஆனதும் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாங்க. புளியை கரைச்சி அதில் குழம்பு மிளகாப்பொடி, உப்பு சேர்த்த கரைசலை எடுத்து சட்டியில் ஊற்றிட்டாங்க. மூடி போட்டு மூடி குழம்பு நல்லா கொதிக்க விட்டாங்க. குழம்பு கொதித்ததுமே அது கூட மாங்காய் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டாங்க. அதுக்கப்புறமா மத்தி மீனை சேர்த்துக்கிட்டாங்க. இந்த மீன் என்னோடய அப்பா வந்து 50 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் வெந்ததும் தேங்காய் அரைச்சி வச்ச விழுதை எடுத்து குழம்புல ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிட்டாங்க.